வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது சில டீச்சர்ஸ் என்கிட்ட கிளாஸுக்கு வர்றாங்க. அதில் அவங்க என்ன அபிப்பிராயம் சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா டீச் பண்ணுறீங்க, டீச்சர்ஸ் எப்படி கிளாஸ் எடுக்கணும்னு நல்லா எங்களுக்கு சொல்லித்தர்றீங்க, நீங்கள் ஏன் ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் மாதிரி வைக்கக்கூடாது? அதாவது இந்த எல்கேஜி யூகேஜி கிளாஸுக்கு டீச்சர்ஸ் சிறப்பாக கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எல்கேஜி யூகேஜிக்கு சின்ன வயசுலேயே டீச்சராக இருந்திருக்கிறீங்க, நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் ஏன் ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் மாதிரி வைக்கக்கூடாது? அப்படி வச்சிங்கன்னா நிறைய பேர் சேருவாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகுமே. உங்கள்கிட்ட இருக்கிற திறமை உங்களோட போயிட வேண்டாம், மற்றவங்களுக்கு பங்கு போட்டு கொடுங்க, யூஸ் ஆகட்டும் அப்படின்னாங்க. அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, 10th இல்லை +2 படித்த பொண்ணுங்க, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங் கோர்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். மாதம் 1000 ரூபா தான் ஃபீஸ். ஸோ ஒரு வருஷம் பூராத்துக்கும் 12,000 ரூபா ஃபீஸ், மாதம் 1000 ரூபா. இதில் அவங்க தினம் கிளாஸுக்கு வர்றதா இருந்தாலும் வரட்டும், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எத்தனை பேர் வந்தாலும் ஒரு குரூப்பாக வச்சு இங்கே கிளாஸுக்கு என்னுடைய வீட்டுக்கு வர்ற மாதிரி. அப்படி இல்லை, எல்லா நாளும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனி ஞாயிறு மட்டும் 2 மணி நேரம் அப்படி கிளாஸ் எடுக்கலாம். அது எப்படின்னாக்கா 10 to 12 இல்லை 2 to 4 இல்லை 4 to 6 அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு 2 hours கிளாஸ் எடுக்கலான்னு நினைக்கிறேன். அதில் அவங்களுக்கு அந்த எல்கேஜி யூகேஜிக்கு கிளாஸ் நடத்துறதுக்கு தேவையான எல்லா படிப்பையும் சொல்லி கொடுத்துருவேன். அவங்க முடிச்சிட்டா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, விஸ்டம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் அவங்களுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கிராமர் பேஸ்ட் எடுக்கிறேன். இப்போ இவங்களுக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷு, கிராமரு, உச்சரிப்பு, ஹேண்ட் ரைட்டிங், அப்புறம் அவங்களுக்கு ரைம்ஸ் நிறையா தெரியணும். அவங்களுக்கு எல்கேஜி யூகேஜிக்கு டீச் பண்ணுறதுக்கு இதில் ஒவ்வொரு ரைம்ஸுக்கும் அந்த மீனிங் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சால் தான் அந்த வேகத்தோடு டீச் பண்ண முடியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு யோசனை வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி விருப்பம் இருந்தால், பொண்ணுங்க யாராவது வீட்டில் சும்மா இருக்காங்க, அந்த மாதிரி ட்ரைனிங் போய் முடித்தா கூட அவங்களுக்கு ஸ்கூலுங்களில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்கள ட்ரை பண்ணால் வேலை கிடைக்கும். 10th பாஸு இல்லை +2 பாஸ், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எதுவாக இருந்தாலும் சரி, வந்தாங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷம் சனி ஞாயிறு வேணும்னாலும் மட்டும் எடுக்கலாம், இல்லை வாரத்தில் 5 நாள் வேணுனாலும் எடுக்கலாம். எப்படி எடுத்தாலும் 1000 ரூபா ஃபீஸ் தான். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, உங்கள் பொட்டை பிள்ளைங்க படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் ஒரு வருஷத்துக்கு கொடுத்தேன்னா, இப்போ என்கிட்டனாக்கா என்னுடைய ஆங்கிலம் தெளிவாக இருக்கும். ஸோ அந்த லெவலில் அவங்கள நான் தயார் பண்ணி விட்டுருவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் பொட்டை பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த மாதிரி யாராவது யோசனைகள் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9894330290. இது என்னோடய ஃபோன் நம்பர். ஃபோன் பண்ணிவிட்டு என்னோடய வீட்டு அட்ரஸ் கேட்டுட்டு நேராக வாங்க. நான் அம்மன் நகரில் இருக்கேன், இங்கே பழைய ஹவுசிங் போர்டில். தாராளமாக இருக்குது இடம், குழந்தைங்க உட்காந்து படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஐடியா இருந்தால் பிள்ளைங்க சேரலாம். நான் என்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சிறந்த டீச்சராக மாற்ற முடியுமோ, அந்த மாதிரி நான் ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு நான் தேவையானதை செஞ்சு கொடுக்குறேன். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் உங்கள் பொட்டை பிள்ளைங்கள அனுப்பிச்சி வைங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். இனி வீடியோவில் வர்ற வீடியோவில் எல்லாம் இனி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தமாக எப்படி வாக்கியங்கள் அமைச்சு பேசுகிறது, எப்படி உச்சரிக்கிறதுன்றதை கரெக்டாக இனிமேல் கரெக்டாக வந்துடும். வீடியோஸ் டெய்லி ஒன்று போடலான்னு இருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.